ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து லூலு மால் தான் போயிருக்கோம். அங்கே என்னென்னலாம் இருந்துச்சு, நாங்கள் என்னெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவே. கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லூலு மால் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸை வந்து ஹோல்ட் பண்ணி அதில் ஆஃபர்ஸ்ன்னு போட்டு அது உள்ளே எல்லாமே வச்சுருந்தாங்க. அது உள்ளே என்னென்னலாம் இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வாஷிங் மிஷின் தான் வச்சுருந்தாங்க. ஒரு வாஷிங் மிஷின் ஒரு ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. அதாவது ஆஃபர்ஸில் 25%, 40%, ஆனால் எல்லா பிராண்டுமே வச்சுருந்தாங்க. வாஷிங் மிஷின் வாங்கலாம் தான் பார்த்துட்டு இருந்தோம் என் சிஸ்டருக்கு. அவங்க வந்து இப்போ இங்கே புதுசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே வச்சுருந்த ஐஎஃப்பி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தோம். ஆனால் வந்து அன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃபர்ஸு. அதுக்கப்புறம் என்ன வச்சுருந்தாங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா கம்பெனியுமே வந்து ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. அதுக்குமே வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு ரேட்டு தான். அதுக்கப்புறமா அதுக்கு அப்படியே உள்ளே போனோம்னாக்கா டிவி, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருந்துச்சு. இந்த பக்கம் டிவி, ஸ்பீக்கர், இந்த பக்கம். முக்கியமாக எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பேனாசோனிக்கு நல்லா வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இது நிறைய நம்ம வந்து பருப்பெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவுமே 43% ஆஃபு 54,000க்கு தராங்க. பரவாயில்லன்னே சொல்லலாம். அதை விட இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து டபுள் டோர் இல்லை, நல்லா 4 டோரு, மேலே 2 கீழே 2 மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிக்சி, இண்டக்ஷன் ஸ்டவ்வு எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் வந்து பார்த்தோம். சரி, ஓகே, அப்புறம் வாங்கிக்கலான்னு தான் விட்டுட்டோம். அதனால் வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் குக்கர் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஏர் ஃப்ரை இருந்துச்சு. அதுவுமே வந்து 57% ஆஃபு. அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்டரு, மிக்சி வந்து ஸ்டார்டிங்லேருந்து பெரிய இந்த ஜூடியோ, பிரீத்தி ஜூடியோ அது வரைக்குமே இருந்துச்சு. ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 2000லேருந்து நமக்கு வந்து 10,000 வரைக்குமே இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் மைக்ரோ ஓவன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து நான் பார்த்த ஃப்ரிட்ஜுன்னா பார்த்திங்கன்னா இது வித்தியாசமாக இருந்துச்சு. மேலே வந்து ஃபுல் வுட்டு, மீதி எல்லாமே வந்து நார்மல் மெட்டல் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடைசியாக நாங்கள் வந்து இந்த குட்டி உஷாது பிளெண்டர் தான் வாங்கினோம். ஏன்னா இது ஜூஸ் போடலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு 2 ஜார் வருது. அந்த ஜாருக்கு வந்து ஒரு கேப் கொடுத்துருவாங்க. அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம் வெளியில். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அமுலோட ஐஸ்கிரீம் பார்லர் இருந்துச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து இது எல்லாமே காஸ்ட்லியான ஐஸ்கிரீம் தான். இது உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் வந்து அவங்களே வந்து டேஸ்டிங் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, ஐயோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ, உள்ளே போக முடியாதோ அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கப்பு வந்து 190, 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம எது கேட்குறோமோ ஸ்பூனில் டேஸ்டிங் கொடுத்துருவாங்க. ரொம்ப அழகாக வந்து கேர் பண்ணி தான் நமக்கு வந்து முகம் சுழிக்காமல் தருவாங்க. இதுலேயுமே வந்து பை 2 get 1 ஃப்ரீ. அதனால் வந்து நாங்கள் ஒரு 3 ஃப்ளேவரில் வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. சாக்லேட், அப்புறம் யோகட், அதுக்கப்புறம் இன்னொன்று பாதாம் மாதிரி ஒன்று வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. அதெல்லாமே குட்டீஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அடுத்தது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண தான் கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே கொஞ்சம் லேட்டு தான். என் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 7:30, 8 o'clockலாம் வந்து லாகின் பண்ணோம். அதுக்குள்ளே கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் தான் அது. அது குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் மேலே வந்திருக்கோம். என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த குர்த்திஸ் தாங்க பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் மெயினாக. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் எல்லாமே இருக்குது பாருங்கள். நைக்கா பிராண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், அவைலபிள். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு எல்லா ஷாப்பிங்லேயுமே. இன்னும் உங்களுக்கு டிசம்பரில் இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் இது எல்லாமே இருக்கும்.
மறக்காமல் உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் சாரீஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இது காஸ்ட்லியாக தான் இருக்கும். அவந்த்ரா அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே போகலை. சரி, அடுத்ததான் நம்ம குர்த்திஸ் பார்க்க தான் போனோம். ஏன்னா டைம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நம்ம ஷாப்பிங் போயிடலாம் வாங்க உள்ள. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாப்ஸு, குர்த்திஸு, ஜீன்ஸு எல்லாமே இருக்குது இது உள்ள. இது வந்து ரொம்ப பிராண்டுமே கூட. குட்டீஸ் இது மாதிரி வரும்போது நல்லா வாழை அவுத்து விட்டுடுறாங்க. சரி, ஓகே, நம்ம ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் மென்ஸுக்கு, அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ். நம்ம இப்போல்லாம் ஒரு ஷாப்பிங் மால் உள்ளே போயிட்டு ஒரு ஜூடியோவோ இல்லை மேக்ஸோ எதுக்குள்ளே நம்ம போனாலுமே A to Z நமக்கு அங்கேயே கிடச்சிடுது. தனித்தனியாக போகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஜூடியோவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா அதுக்கு மேட்சிங்காக ஃபேண்ட் ஆகட்டும், ஷால் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ், நெயில் பாலிஷ், காஸ்மெட்டிக், இது எல்லாமே அவங்க வந்து நமக்கு ஒரே கடையில் கிடச்சிருது. கொஞ்சம் காசு பார்க்காம நமக்கு இது தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கேயுமே வந்து நிறைய குர்த்திஸ் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா என் சிஸ்டருக்கு வந்து நிறைய வந்து 1-2 பிடிச்சிருந்தது. அதுலேயுமே சைஸ் கிடைக்கல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த 299 குர்த்திஸ், அப்புறம் 399, 599, 499 அதெல்லாமே இருந்துச்சு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் வந்து 1000 ருபீஸு. ஆனால் ரொம்ப லோ நெக். இது மாடர்னாக லோவாக போடுறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது பார்த்தோம் நெக்கு லோவாக இருந்ததுனால நாங்கள் வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி குர்த்திஸ் இது எல்லாமே வந்து 1000 தாங்க. 1000க்கு மேலே தான் உங்களுக்கு. இந்த பிளாக் டாப்பு பார்த்தோம். ஆனால் ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சு. ஆனால் கிளாத் ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் 499 குர்த்திஸ் எல்லாமே பார்த்தோம். பார்க்கும்போது அழகாக இருக்குது. கிட்ட போய் நம்ம செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் இது பிடிக்காத மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷார்ட் டாப்ஸ், அதுக்கப்புறம் பிளாசோ பேண்ட்டு அதுவுமே பார்த்தோம். அதுவுமே 599 நம்ம போட்டிருந்தாங்க. கிளாத் ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சு. அதனால் வந்து அதுவுமே நாங்கள் எடுக்கலை. சரி, இன்னொரு கடையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு. ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. அது ஒன்று மட்டும்தான். நான் இன்னொரு பிங்க் கலர் டாப் பார்த்தேன். இது வந்து கிளாத் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இதுவுமே வந்து நெக்கு ரொம்ப லோவாக இருக்கும். மாடர்னாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஓகேங்க. இது வந்து கோட் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எதனா ஒரு ப்ளைனான டாப் போட்டு இது மேலே போட்டுக்கலாம். அதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ஜீன்ஸுக்கு நல்லாயிருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. ஆனால் இந்த டாப் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கிடைக்குது. இங்கே ஒரு சாக்ஸ் மாத்திரம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் ஜூடியோவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஆனால் பரவாயில்ல. ட்ரையல் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு தான் வந்திருக்கோம். மேக்ஸ் வந்திருக்கோம். மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் காஸ்ட்லி 2000, 3000, 5000 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே குட்டீஸ்க்கு நிறைய ஹேர் பேண்ட்ஸு, ஹேர் கிளிப்ஸு, கீ செயினு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பக்கமாக ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே 60% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த 60% போய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 2000 அபோவ் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பார்த்து நிறைய ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ் இருக்குது மேக்ஸில்.
பெருசுலேருந்து குட்டி வரைக்குமே இருக்குது. எல்லா மெட்டீரியலுமே வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக தாங்க இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வாங்க முடியாது இல்லையா? பாருங்கள், குட்டி குட்டி ஹேண்ட்பேக்கெல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒரு சிலது தான் ஆஃபர் கொடுக்குறாங்க உங்களுக்கு, எல்லாமே ஆஃபர் கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்பாஞ்சியாக இருக்கிற ஹேண்ட்பேகு, அப்புறம் இந்த பக்கம் குர்த்தி செட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் பிரேசஸ்ஸு, பேண்டிஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேமேஜான ஹேண்ட்பேக்கெல்லாம் இந்த மாதிரி டேபிளில் வச்சிடுறாங்க. நம்ம இதை வாங்கிட்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 100-200 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது நிறைய யூசேஜ் கிடையாது. அதனால் வந்து வந்தாச்சு. இந்த பக்கம் லெகின்னு, இந்த பக்கம் ஸ்லீவ்லெஸ்ஸு, பிளாசோ பேண்ட்டு எல்லாமே இருந்துச்சு. பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம ஷாப்பிங் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணுன்னாலே வந்து ரொம்ப கஷ்டம்தாங்க. கலர் நல்லா இருந்தால் சைஸ் கிடைக்காது, சைஸ் கரெக்டாக இருந்தால் கலர் பிடிக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே நம்ம இப்படி போனோம்னாக்கா இந்த பக்கம் நிறைய மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து வேறு கடை. இது ஒரு 5-6 கடை சுற்றி பார்த்தோங்க. கடைசியாக வந்து நாங்கள் ட்ரெண்ட்ஸில் தான் எடுத்தோம். இங்கேயுமே நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. buy 2 get 2. அதுக்கப்புறம் வந்து கிளியரன்ஸ் சேலுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. பார்த்தோம். ஆனால் வந்து கிளாத் ரொம்ப மெல்லிஸாக, ஆனால் பார்க்க வந்து கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து சாக்ஸ் மாத்திரம்தான் நாங்கள் வாங்கினோம். ஒன்று சைஸ் பெருசாகிடுது, இல்லைன்னா வந்து ரொம்ப சின்னதாகிடுது. இங்கே குட்டீஸ்க்கு நிறைய வந்து குட்டீஸ்க்குமே வந்து ரொம்ப அழகழகான ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பொம்மைங்க, நிறைய பொம்மைங்க, பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸ், அதாவது பசங்களுடைய கிட்ஸ் பேக்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. இதெல்லாமே வந்து buy 1 get 1, buy 2 get 1 அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஒயிட் ஒன்று வரும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஒயிட்டு. ஆனால் கிளாத் ரொம்ப வந்து மெல்லிஸாக இருந்துச்சு. அது ஒன்று மட்டும்தான். நமக்கு வந்து ஓரளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கும்போது நமக்கு பிரேஸெல்லாம் வந்து அப்படியே ஓப்பனாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இதெல்லாம் வேண்டான்ட்டு அப்படியே வச்சாச்சு. ஒரு காலர் இருக்கிற 2-3 ட்ரெஸ் வந்து போட்டு பார்த்தோம். ஆனால் அது அவ்வளோ நல்லாவே இல்லை. குட்டீஸ் அதுக்குள்ளே போய் பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்மக்கிட்ட. இந்த கலருமே கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சில கலர் வந்து பார்த்தா பிடிக்காது, நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து க்ரீனு ஒரு பர்பிள். இந்த பர்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேட்ச் ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லீவில் லைட்டாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த க்ரீன் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் வந்து இதுவாகுது. என்னடா இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக பார்த்துட்டு ட்ரையல் பண்ணி பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்ட்டு வச்சாச்சு. இது 3 பீஸ் வந்து எடுத்துகிட்டு போய் ட்ரையல் பார்த்தோம். எதுவும் செட் ஆகலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம இப்போ மேக்ஸ் தான் கிளம்பியிருக்கோம். நாங்கள் மேக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். மேக்ஸ் வந்து கீழே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில்.
அப்படியே வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் தான் நடந்துகிட்டு இருந்தது. ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நின்று பார்த்துட்டு வந்திருக்கலாம், ஆனால் டைம் இல்லை. அதனால் அப்படியே கிளம்பியாச்சு. நிறைய பேர் நின்று வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம். சரி, ஓகே, வாங்க நம்ம அடுத்தது லாஸ்ட், இதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஷாப்பிங்காக இருக்கும். போகலான்னு சொல்லிட்டு கடைசியாக ட்ரெண்ட்ஸ்க்கு வந்திருக்கோம். அதெல்லாமே அங்கேயும் பார்த்து ஒரு 2 செட்டு எடுத்துட்டோம். அதை பாப்பா அழுதுனால நான் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் வருது இல்லையா, கிறிஸ்மஸ் கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது டிசம்பர் அப்படின்னாலே உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் எல்லாமே போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வேணுன்றதை வாங்கிக்கோங்க. இங்கே குட்டி பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டான். இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் பொம்மை எல்லாமே உங்களுக்கு செட்டாக கிடச்சிரும். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.